இது எங்கள் வீட்டு கோழி. கோழியா சேவலான்னு கூட எனக்கு அடையாளம் பார்க்க தெரியாது, ஏன்னா நானே வளர்க்கல. பின்வாசலில் வீட்டில் ஹஸ்பண்டு கோழியா அது கூட எனக்கு தெரியாது. அந்த லெவலுக்கு நாளாக அது இது வந்து எங்களோட பின்வாசல் உடைய இது வரைக்கும் நான் காட்டினதே இல்லைல்ல வீடியோவில். இன்றைக்கி பாருங்களேன், இது ஃபுல்லாகவே எங்கள் லேண்டு தான். இது வந்து பின்வாசல். இதில் வந்து லவ் பேர்ட்ஸ் இதுக்குள்ளே இருப்பாங்க, கூண்டு. அது மூடி இருக்குது, வெயிலில் இதெல்லாம் பற்றக்கூடாதுன்னு. இது வந்து பின்வாசல். இது எங்கள் வீடு உள்ளுக்குள்ளே பின்வாசலாக. இதுக்கு பின்னாடி என்ன இருந்தது அது மாதிரி இவ்வளோ பெரிய லேண்டு ஃபுல்லாக. அதில் வந்து முதல்ல வந்து கிணறாட்டம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மூடிட்டு மண் போட்டு மூடிட்டு மரங்கள் செடி கொடிகள் அதெல்லாம் வந்து நட்டு வச்சுருக்குறாங்க எங்கள் வீட்டில். நான்லாம் இதை மெயின்டைன் பண்ண மாட்டேன், எனக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா அந்த சைடு வந்து போக முடியாது, ரொம்ப பூச்சி வட்டை வரும்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு போக மாட்டேன், இங்கேருந்தே பார்த்துக்கிடுவேன். இன்னும் நீட்டாக சூப்பராக ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இந்த பார்க்கிலலாம் வச்சுருப்பாங்கள்ல புல்லெல்லாம் போட்டு, அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. இது ஃபுல்லாக அந்த இன்னொரு வீடு தெரியுதுல, அந்த சைடு ஒரு தென்னை மரம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லேண்டாக. அது பப்பாளி மரம், இது வந்து கொய்யா மரம். அப்புறம் அதில் வந்து இப்போ தான் இன்னும் கொஞ்சம் முதல்ல வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு மரம் செடி அதெல்லாம் போட்டிருந்தாங்களா. இப்போ அதெல்லாம் வெட்டிட்டு நான் சேர்லேருந்து ஏறி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நல்ல வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற செடியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வளர்ந்தால் நல்லாயிருக்கும். ஏதோ கத்திரிக்காயெலாம் போட்டேன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். முதல்ல வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தக்காளியெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ மாறிடுச்சு, மாதிரி இல்லை, இப்போ வேறு மாதிரி புதுசாக வச்சுருக்கோமா. இதில் தான் முன்னாடி துளசி இருக்கா, துளசி வந்து முன்னாடி வளர்க்குறோம் முன் வாசலில். அது இங்கேயும் இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே வளர்ந்துருக்கும். இது மாதிரி நிறைய, அதாவது அரிய வகை மூலிகைகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் தான் போய் இதுக்குள்ளே போகிறது பயந்துக்கிட்டு, ஹஸ்பண்டு அத்தை எல்லோரும் போவாங்க, நான் வந்து பயந்துக்கிட்டு இங்கேருந்தே பார்த்துக்கிறது. ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன், பார்ப்போம். ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது உள்ளே போய் பார்க்கணும். அதாவது அவங்க நட்டு வச்சதை தாண்டி அதுவாக முளைக்குள்ள, அதில் வந்து நிறைய இருக்குது, நிறைய அரிய வகை மூலிகைலாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓம செடி எல்லாம் அதுவாக வளர்றது. சரிங்களா, ஓகே. இப்போ இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, சும்மா இது வரைக்கும் நான் இந்த சைடு காட்டினதே இல்லைல்ல, அதான் இன்றைக்கி போட்டேன். சேவலை அவங்க வளர்க்குறாங்க எங்கள் வீட்டில். சேவலுக்கே முதல்ல நானே பயப்படேன், சேவலா கோழியான்னு தெரில. பாப்பா சொல்லிச்சு கோழின்னு, கோழியாத்தான் இருக்கும். இது 2 இருக்கா. இப்போ இதில் வந்து இது வந்து கொக்கரக்கோன்னு ரொம்ப என்ன சொல்கிறது, கடிக்க வர மாதிரி கற்றுப்பா. அதனால் நான் வந்து பயப்படுவேன். துணி காய இப்போ நான் துணி எடுக்க வந்தேன், துணி காய போட்டதை. அப்போ இது வந்து இங்கே உட்காந்துருந்துச்சா, இன்றைக்கி இது என்ன நம்மளை மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பாட்டு பாடினேன்னா, சாமி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அமைதியை பொட்டி பாம்பாட்டு உட்காந்துட்டாங்க. அதான் சரி இன்றைக்கி அதை அப்படியே வீடியோவில் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பின்வாசல் லைட்டை போட்டால் பயந்து பறந்து ஓடிருமோன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அப்படியே உட்காந்துருக்கு. அதனால் அதுக்கு வந்து நான் நிறையா சாமி பாட்டு பாடினேன், முருகன் பாட்டு தான் அதுக்கு வந்து கடைசியாக பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது தான் யாராவது வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் எந்த சவுண்டும் இல்லை, அமைதியாக இருந்துச்சு. அப்போ திருப்பரங்குன்றம் பாடலாமா? அதானே உங்களுக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து சீக்கிரமாக தீரணும். எல்லாருமே, ஏன் முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து எல்லா பேருமே போய் திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க. முருகனை வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் மதம்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே ஜோதி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சண்டை போட மாட்டீங்க. அது வந்து கோழியை உங்களுக்கு வந்து சொல்லுது, சரிங்களா? அதனால் திருப்பரங்குன்ற கோயில் பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்து எல்லா பேரும் மதங்கள் கடந்து போய் சாமி கும்பிடணும், சண்டை போடக்கூடாது. கோயிலில் ஒரு சின்ன சடங்குகளை நிறைவேற்றுறதுக்கெலாம் சண்டை போடாதீங்க, எல்லாருமே முருகன் படைச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை முருகனோட அப்பா சிவன் படைச்சவங்க எல்லா பேரும், சரிங்களா?
அந்த இதுக்காக அந்த பிரச்சனை தீர வேண்டும், எல்லாரும் மனதிலும் நல்ல தெய்வீக எண்ணம் குடிகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாட்டை வந்து நாங்கள் பாடி வெளியிடுறோம். சரிங்களா? அவங்க நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இம்பிட்டு நேரம் நான் பாடினதை, நமச்சிவாய வாழ்க பாட்டு பாடினேன், எல்லா பாட்டையும் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா பயந்தேன், இது ஏதாவது கத்துமோ இந்த கோழி அப்படின்னு. ஒன்றுமே பண்ணல, அமைதியாக இருந்துச்சு. பாடலாமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்போ திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து முருகன் சிரிச்சான்னா திருத்தணி மலை வரைக்கும் எதிரொலிக்குது. இப்போ முருகன் எல்லா பக்கமும் இருக்கியான்றதை அந்த பாட்டில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அது கூட தெரியாமல் அந்த முருகன் கோயிலில் நின்றுக்கிட்டே போய் அம்பிட்டு பேர் சண்டை ஓடுறீங்க. இது இங்கே வந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, எங்கள் சாமிக்கு ஆகாது, உங்கள் சாமிக்கு ஆகாது, அப்படிலாம் போய் சண்டையை போட்டுட்டு சுற்றுறீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கே நியாயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்கள். சரிங்களா? அதுக்காகவே இந்த பாட்டு பலமா. திருச்செந்தூரிலே வேலாடும் நின் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் நின் திருப்புகழ் பாடியே கடலாடும். எப்படி ஜாலியாக கேட்குது பார்த்தீங்களா? தலையாட்டிட்டு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, இறைவனடி வாழ்க, இறைவனடி வாழ்க, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேடின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.